நிச்சயமா பிள்ளைகளோட சேர்ந்து இந்த இப்படி ஒரு மாசத்துல ஒரு அவுட்டிங் நான் செய்யுங்க. காரணம் என்னன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் வீட்டுல இருக்க எவ்வளவோ கடன்கள், எவ்வளவோ லோன் காசு கட்டணும், அந்த காசு கட்டணும். ஆனா இப்படி அவுட்டிங் வெளியில வரவே இல்ல. யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள வந்தாச்சு. வில்லங்கம் புல்லட்ல வர போகுது. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நீங்க அனைவருமே வணக்கம். ஓகே, நீங்க அனைவருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதே போல நாங்கள் முப்பிருக்க நிறைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு பிறகு அவுட்டிங் வந்திருக்கிறோம். என்ன அவுட்டிங்னதுல யாழ்ப்பாணத்துக்குள்ள அவுட்டிங் கூட்டிக்கணும். நம்ம முதல் மேல தனி வேறதா, அதாவது எப்படி சொல்றது, நிரஞ்சனிக்கு ஆபரேஷன் நடந்து ஒரு 3 மாசத்துக்கிட்ட ஆகுது, தாண்டிட்டுது. இன்றைக்கு தான் வந்து வெளியில வந்திருக்கிறோம். ஏனண்டா இந்த 3 மாசமும் வீட்டுக்குள்ளேயே அப்படியே கடை வேலை, அந்த வேலை, வீடு வீடுன்னு ஓடி போய்கொண்டே இருந்தாச்சு. அதோட பாத்தீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனல்ல இருக்கிற எங்களோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கன நாள் வந்து நான் வரையில வீடியோக்குள்ள நிறைய பேர் என்ன விசாரிச்சிருக்கிறீங்க, வாட்ஸ்அப்போட விசாரிச்சிங்க, ஃபோன் பண்ணி என்னோட கதைச்சினீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஏதோ ஒரு கரைச்சல் பட்டு என்ன அவுட்டிங்கிற பேர்ல ஒரு சுற்றுலா மாதிரி கூட்டி எடுத்துருக்கிறேன். பாப்பாவே அதாவது இது வந்து எங்கண்ட தாஜ்மஹால், எங்கட யாழ்ப்பாணத்துல தாஜ்மஹால் பாத்தீங்கன்னா பின் லொகேஷன். அதுக்காக தான் இந்த லொகேஷன்ல நான் வந்து இருக்கிறேன். என்ன நிரஞ்சனி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கு எங்க இருக்கிறோம்னு. பாத்தீங்கன்னா எது இடம் நிரஞ்சனி? இது பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தின் கோட்டை இருக்குதானே, கோட்டைன்னு பின் பேக்ரவுண்ட். ஆனா இந்த வியூ நல்ல சூப்பரா இருக்குதானே, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. இது வந்து அகழி பகுதி. இன்னைக்கு இருக்கிறது வந்து அகழி. இன்னைக்கு வந்து இந்த இடத்த வந்து அப்படியே இன்னைக்கு சுத்தி காட்ட போறோம், காட்டி லவ் பண்ண போறோம். இன்னைக்கு யாழ்ப்பாணத்தை இன்னைக்கு இருக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே சுத்தி காட்ட போறேன். சொல்ல போனா இதுதான் எங்கட என்னன்னு சொல்லலாம், ஐயோ அப்படி இல்ல அந்த சொல்லி நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிறது இல்லையான்னு சொன்ன என்னன்னு சொல்றது, அதுதான் அந்த போட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி இன்னைக்கு நான் நிறைய ஃபன் பண்ண போறோம். இன்னைக்கு அதையிலையும் வந்து உங்களுக்கு காட்ட போறோம். குறிப்பா வந்து கன உறவுகள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து வராமல் எத்தனையோ வருஷங்களாக வராமல் வெளிநாடுகள்ல இருப்பீங்க. சில பேர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து போவீங்க. இப்படி மினைக்கட்டி இருந்து பாக்குற அளவு உங்களுக்கு சில டைமும் வந்திருக்காது. அப்ப உங்க எல்லாருக்குமே நான் இந்த இடங்களை சுத்தி காட்ட போறேன். சரி வாங்க எப்படி இருக்குன்னு பாப்போம். யாழ்ப்பாணமே இப்ப இருக்கிற யாழ்ப்பாணம். முதல்ல மறக்காம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்ல கமெண்ட்ஸை தாங்க. இவ்வளவு நாளும் இவர் தனிக்காட்டு ராஜா மாதிரி வந்து தந்த விளையாட்டுகளை காட்டிக்கொண்டு அப்படி இல்ல. இப்ப உண்மையா சொல்ல போனா இப்ப கொஞ்ச நாளா நான் போடுற வீடியோவுக்கு வீட்லயும் சரி வெளியிலையும் சரி சில எதிர்ப்புகள் எனக்கு வந்து கொண்டே இருந்தது. வீட்டுல எனக்கு ஏன் எதிர்ப்பு வருதுன்னு பாத்தீங்கன்னா, எந்த பாதுகாப்பு கருது, ஏன் நீ இப்படி கதைக்கிற, நாளைக்கு மெட்டாக்களால் உனக்கு பிரச்சனை வந்துடும் அப்படி இப்படி. வெளியாக்களால் எனக்கு என்ன எதிர்ப்புண்டா, தன்னோட குறைகுற்றங்களை நான் அப்படி இதுல கதைக்கிறேன். நான் வந்து உண்மையிலேயே இது வந்து நான் நிரஞ்சனிக்கு தெரியும், நான் வந்து ஒரு சமூகத்துல வந்து இப்படி ஒரு அசிங்கங்கள் இப்படி ஒரு குற்றங்கள் நடந்து கொண்டிருக்குது. இதுகளை வந்து நடக்கக்கூடாது. என்னண்டா இதுகளை வந்து பாத்தீங்கன்னா இப்படியான நிகழ்வுகள் வந்து வளர்ந்திருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரிஞ்சாலும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது. இப்ப அவர்கள் வந்து அவை என்ன நினைக்கிறோம்டா, சின்ன வயசுலயே இப்ப இங்கத்தே சிச்சுவேஷனை பொறுத்தளவுல பிள்ளைகள் படிக்கணும், கேம்பஸ் போகணும், அல்லது காலேஜ் போகணும், அல்லது ஒரு டெக்னிக்கல் காலேஜ் போகணும்ன்றதை தாண்டி எப்படினாலும் வெளிநாடு போயிடணும், எப்படினாலும் வெளிநாடு போய் கல்யாணம் கட்டணும். அது வந்து செட்டில் ஆனா நல்ல லைஃப் ஒரு மைண்ட் செட் இருக்குது. இப்ப எங்களுடைய படிச்ச பிள்ளைகளை பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிடைச்ச பிள்ளைகள் கூட அங்கால போய் இருக்கத்தான் ஆசைப்படினேன். அப்ப எப்படியான பிரச்சனைகள் அங்கேயும் நடக்குது. அப்ப நாங்கள் எப்படி சுதாகரிச்சு கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் அவர் அப்படியான வீடியோக்குள்ள பதிவிட்டு கொண்டே இருந்தேன். அதோட பாத்தீங்கன்னா இப்ப இதுகளை பதிவிடுறதால இப்ப சில பேர் வந்து அங்க பாதிக்கப்பட்ட ஆட்கள் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் எடுத்து தங்களோட பிரச்சனைகளை சொல்லும் போதோ அது சொல்றது மட்டுமில்லை. என்ன நிரஞ்சனி, அவைகள் வந்து இந்த பிரச்சனைகளை நீங்க கதையும் கொடுசான் இது 4 பேருக்கு பிரயோசனமா இருக்குமென்ற அந்த அடிப்படையில எனக்கு தந்த அந்த ஒரு இதுலதான் நான் இப்படியான ஒரு காணொலிகளை போடுறேன். நாளைக்கு இவருக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கும் இப்படி எல்லாம் நடக்குதுன்ற விஷயங்கள் வந்து தெரிய வேணும். தெரிஞ்சாதான் அவையும் தங்களோட வாழ்க்கைகளை வந்து பாதுகாத்து கொள்ளுவினும். என்ன சரி, ஓகே.
அப்ப நாங்கள் வந்து இப்ப யாழ்ப்பாணத்தை சுத்தி பார்ப்போம். என்ன ரஞ்சனி? அதை விட இன்னொரு சீக்கிரம் சொல்லட்டும். என்னன்னு சொன்னா, இந்த யாழ்ப்பாணத்துல ஞாயிற்றுக்கிழமையில என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி வாங்க பாப்போம் என்னென்ன கூத்து நடக்குதுண்டு. பாத்தீங்களா நண்பர்களே, நாங்க வந்து எங்க நிக்கிறோம்டா, இப்ப கோட்டைக்கு பின்னால இருக்கிற பண்ணை கடற்கரை. இங்க பாருங்க, ஒரு என்ன ஃபன் எடுத்து கொண்டிருக்க. அந்த ஃபன் நான் வந்து சூரியனை கையால பிடிக்க போறோம். அப்போல இருந்து பெரிய ஒரு போராட்டம் என்னோட. இங்க இல்லையா பாரு, மேல மேல சூரியன் வார், நான் தான் வருவோம். எங்க அப்படியே வார் வார். அங்க பாருங்க அன்னத்தை, அங்க பாருங்க அன்னம் நீந்தி கொண்டு வருது. இன்னைக்கு நாங்கள் போய் இன்னைக்கு நிறைய வீட்டுல குழப்பத்தை ஏற்படுத்த போறோம். நிறைய ஜோடிகளை வந்து வீட்டுக்கு காட்டி கொடுத்து இது உண்மையா என்னன்னு சொல்றது, இப்ப லவ்வர்ஸ் ஒரு இருப்பிடமாகவே இந்த இடம் இருக்குது. உண்மையிலேயே இது வந்து அவன் அம்மா அப்பாக்களுக்கு தெரிஞ்ச எப்படி கவலைப்படணுமோ தெரியாது. சொன்னா பெரியாக்கள் ஓகே, சின்ன பிள்ளைகள் எல்லாம் நிறைய சின்ன பிள்ளைகள் ரொம்ப பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளைகள் நாளைக்கு ஒரு 16-17 வயசு பிள்ளைகள் எல்லாமே வந்து அப்படியே ஜோடியா இருக்கு. வெளிநாடுகள்ல வந்து அது ஒரு கலாச்சாரம் அப்படி. ஆனா எங்கட யாழ்ப்பாணத்துக்கு அது எப்படி இங்க போகுதுண்டா, இப்ப படிக்க வாரன்னு சொல்லி போட்டு அப்படியே சொல்லி போட்டு இப்ப எல்லாரும் இல்ல, இப்ப எல்லாரும் இதுல நாங்க சொல்லலாம். அது என்ன, இப்ப படிக்க வாரம்னு சொல்லி போட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து தங்களோட டைமுகளை வந்து போக்காட்டினோம். நாளைக்கு ஏதாவது உண்டு என்ன வயிற்றுல கையில் உண்டு ஆடினா பிறகு மாற்றம் ஸ்போர்ட்ஸு டிவோர்ஸு அப்படி இப்படின்ட்டு அது ஊறிப்பட்ட. அது ஒரு பக்கம் தாண்டி தங்களோட வாழ்க்கையை தாங்களே ஏமாற்றி கொள்ளினோம் படிக்காம. ரெண்டாவது பெற்றோர் ஏமாத்தினோம். இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஃபேமிலியா இருக்கிறவே வந்து ஃபன் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபன் பண்றது வேற, கல்யாணம் முடிச்சாக்கள் வந்து ஃபன் பண்றது எல்லாமே வேற. வளராத பிள்ளைகள், சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைகள் அப்படி ஒவ்வொரு இடங்கள்ல பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி அங்கால போவோம் ரஞ்சனி. கோட்டைன்ற பின்பக்கம் என்ன, இந்த கோட்டைன்ற பின்பக்கம் அப்படியே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஓகே, நாங்கள் இப்ப வந்து போய்கொண்டே இருக்கிறோம். அப்படியே கோட்டையின் ஊடாக பின்பக்கத்தின் ஊடாக சில பேர் ஃபேமிலியா வந்து ஃபன் பண்ணினோம். ஓகே, இந்த ஸ்கிரீன் ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் நாங்க மெயின் ஸ்பாட்டுக்கு வரோம். இப்பதான் மெயின் ஸ்பாட் பண்ணை. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே இங்க இது வந்து எங்க போகுது நிறைஞ்ச இந்த ரோட்டு, இது வந்து குங்குடுதீவு அங்கால குங்குடுதீவு அங்கால பக்கம் போகுது இந்த ரோட்டு. இது வந்து ரெண்டு பக்கமும் கடல். அந்த சன்செட் பாத்தீங்களா? இந்த சன்செட் வேற லெவல்ல இருக்குன்னு. ஆடுலாம் நிக்குது, கட்டாக்காளி ஆடுகள். போட் ரைடிங் எல்லாம் இருக்குதா? பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த போட் சஃபரி என்று இருக்குது. இப்போ இதுல வந்து பர்த்டே பார்ட்டி செய்யற இடம், மற்றது ஃபேமிலி கேதரிங் அப்படி என்று சொல்லி கணக்கா சேவைகள் வந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கணும். ஒரு 8 வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்துக்கு நான் வாரேன். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிரஞ்சனி, நாங்களும் போவோமா? எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த இடம்? பாக்க இப்படியே நிக்கலாம் போல இருக்கு. அதோட முந்தி இப்படியான வசதிகள் ஒன்றுமே இல்லை. என்ன இப்ப பாத்தீங்க எப்படியான ஒரு இது வந்துட்டு என்ன கூட்டிட்டு போறீங்களா போட் ரைடிங்? உண்மையாவா? போமா. என்ன சொன்னா மக்களே, துசாந்துக்கு தண்ணியில கண்டம், தண்ணி என்றாலே பயம். ஆனா இதுல நின்று கொண்டு நிறைஞ்சு இப்படி அங்க பாரம்மா இன்னும் ஒரு இதா இருக்கு யாழ்ப்பாணத்தின். இது என்ன, இது வந்து யாழ்ப்பாணத்தின் முந்தி சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு. இந்த டவர் இருக்குல்ல, இது வந்து நாங்க சொல்லுவோம் எல்லா இடமும் நுண்டு பார்த்தா, யாழ்ப்பாணத்துல ரொம்ப நுண்டு பார்த்தாலும் தெரியும், மச்சிகள் நுண்டு பார்த்தா தெரியும். அப்படி என்ற ஒரு ஒரு இது உண்டு. பாத்தீங்கன்னா ஜெட்பின் ஹோட்டல் யாழ்ப்பாணத்துல புதுசா கட்டி கொண்டு இருக்கிற பெரிய ஒரு மாடி இது. மற்றது அங்கால பாத்தீங்கன்னா லைப்ரரி இருக்கு. இங்கால பாத்தீங்கன்னா இப்ப புதுசா கட்டி கொண்டு இருக்கிற கோட்ஸ் என்ன ரஞ்சனி, இந்த கோட்ஸ் அது இருக்கு. இதுல நின்று பார்த்தா யாழ்ப்பாணத்தின்
இந்த கடற்கரை இந்த அழகை பார்க்க அச்சோ வேற லெவல்ல இருக்கு. அப்படி அங்கே பார்த்தா குறுநகர் கடற்கரைன்னு செம்மையா இருக்கு. என்னன்னு சொன்னா உண்மையில சொல்ல போனா நிச்சயமா பிள்ளைகளோட சேர்ந்து இந்த இப்படி ஒரு மாசத்துல ஒரு அவுட்டிங் நான் செய்யுங்க. காரணம் என்னன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் வீட்டுல இருக்க எவ்வளவோ கடன்கள், எவ்வளவோ லோன் காசு கட்டணும், அந்த காசு கட்டணும். ஆனா இப்படி அவுட்டிங் வெளியில வரையில உண்மையில எல்லாமே வந்துட்டு ஒரு ரிலாக்ஸா இருக்கு. உண்மை கண்டிப்பா ஃபேமிலியா இருக்கிற ஆட்கள் வந்து உண்மையிலேயே சொல்றோம். இந்த ஃபேமிலியா இருக்கிற ஆட்கள் வந்து இப்படி வந்து ஒரு கிழமையில மாசத்துல ஒரு காண்டாலும் அவுட்டிங் வரணும், கட்டாயம் வரணும். ஏன்னா நாங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாருமே. ஒரே விடிஞ்சா ஓட்டம். அப்ப நாங்க இப்படி வரையக்குள்ள அதுவும் இப்ப ஒரு சாப்பாட்டு கடையில போய் சாப்பிட்றத விட இப்படி வரையக்குள்ள இயற்கை காத்து ஜில்லன் உடம்புக்கு பட்டு அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒன்று வரையக்குள்ள இப்படி நிறைய பேரை பார்க்கக்குள்ள என்ன வாழ்க்கை வாழ்றோம், இப்படி வாழ்வோம். அப்பப்போ ஒரு என்ஜாய் பண்ணணும், உங்களுக்கான வாழ்க்கை நாங்க வசிக்கணும்ன்ற ஒரு மனசுல ஒரு இது ஒன்று வருது. என்ன சரி, அப்ப நாங்க எல்லா இடமும் போய் பார்க்கவே இல்லை வேணும். எனக்கு உண்மையா சொல்ல போனா இன்றைக்கு இதுல இருக்கலாம் போல இருக்கு. என்னன்னு சொன்னா கண்ணுக்கு இது பட்டுட்டு தானே. என்னன்னு சொன்னா இவ்வளவு நாளும் ஆப்ரேஷன் முடிஞ்சது, பிறகு கொஞ்சம் வலிகளோட டிராவல் பண்ண கூட ஆண்டினா, பிறகு கடை எல்லாத்தையுமே மறந்துட்டேன். எல்லாமே மறந்தாச்சு. பார்த்து ஜில்லுன்னு பட எது நல்ல சுடத்துல சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கு. என்ன வாங்கி தர போறீங்க? வாங்கியே தர மாட்டேன். கஞ்ச பிசினரி பையன். நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் அடுத்த ட்ரைட் ஒன்று போகுது. ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் இது. அங்க சுவிஸ்ல எல்லாமே எப்படியான ஒரு செட்டப் தான் இருக்கு அங்க. கணக்கா ஐரோப்பா எடுத்துக்கொண்டா இதெல்லாம் அங்க இருக்கு. ஆனா உண்மையில பார்க்க போனா இந்த இப்ப நாங்க வந்து பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, எங்கட யாழ்ப்பாண தாக்களை விட வெள்ளக்காரதான் கூட வந்து இங்க அங்கால பார்த்தோம்னா ரொம்ப கூடுதல். நான் அவரோட கதைச்சேன் எல்லாமே கூடுதலா வந்து ஜெர்மன்ல இருக்கிற ஆக்கெல்லாம் வந்து நிக்கணும். ஜெர்மன்ல இருக்கிற ஆக்கள் எனக்கு தெரிஞ்ச 1-2 பிரெஞ்சை காய்ச்சி பார்த்தேன். அதுல 1-2 பேருக்கு பிரெஞ்சு தெரியும். அப்ப எனக்கு ஒரு பழைய ஒரு மெமரி வந்துச்சு. சுவிஸ்ல இருந்து திருப்பி இருக்கேன் ஞாபகப்படுத்தின மாதிரி வந்துச்சு. இதை பாருங்க. சரி, ஓகே. அப்ப நாங்க அங்காலே நீ போவோம். என்ன சூரியன் இதை பாருங்க, அப்படி தண்ணியில படையக்க அப்படி இருக்கு. அப்படி எங்க அப்படி நிமித்துங்க. உங்க சூரியனை காணே இல்ல. நிக்குது சூரியன் தெரியுதா? எனக்கு ஹெல்மெட்டுக்கு மேல நிக்குது. அப்படியே அந்த தண்ணியில விளையக்க அப்படி இருக்கு. ஓகே நிரஞ்சனி, யாழ்ப்பாண பசாருக்குல போவோம். நாங்க வாங்க போவோம் பசாருக்கு. ஓகே, இப்ப நாங்கள் இப்படியே பண்ணைய விட்டு இப்படியே இங்கால போறோம். இப்படியே பாத்தீங்கன்னா இங்கால ஏதோ ஒரு ஈவென்ட் ஒன்று நடந்து கொண்டு இருக்கு. அதுக்குள்ள கேம் அப்பா கார்னிவல் ஃபங்க்ஷன் என்னமோ. ஓகே, கிட்ட வந்தாச்சு. இது வந்து ஒரு கேம் ஷோ மாதிரி தான். கேம் ஷோ மாதிரி ஏதோ எல்லாம் கதிரையெல்லாம் போட்டு வச்சிருக்கணும். ஏதாவது ஒரு இதா தெரியல. டயலாக் இந்த ஸ்பான்சர் எல்லாம் இருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது பண்ணை மீன் சந்தை. பண்ணை மீன் சந்தைக்கு எதிராக தான் அந்த இது நடக்குது. இப்போ இயங்கி கொண்டாண்டு இருக்கு. இந்த வந்து கிட்டத்தட்ட இப்போ எத்தனை மணி? இப்போ வந்து 6 மணி 1 நிமிடம். இப்போவும் சந்தை இயங்கி கொண்டாண்டு இருக்கு. ஓகே, சந்தை போக நேரம் காணாது. ஓகே, அங்கால போகும் நிரஞ்சனே. பார்த்தீங்கன்னா இப்போவும் யாழ்ப்பாணத்தின் அடையாளம் பனை மரம். இப்பவும் அது வெட்டாமல் அப்படியே ரோட்டின் 2 பக்கமும் இருக்கிறது. ரொம்ப இதா இருக்கு. என்ன நிரஞ்சு? சூப்பரா இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா பேமெண்ட் எல்லாமே ரோட் சைடோட பேமெண்ட்டுகள் எதால எடுக்க அப்படியே பாத்தீங்கன்னா இங்கால வந்து தான் யாழ்ப்பாணத்தின் எதால எடுக்க அல்ல இது போஸ்ட் ஆபீஸ் இப்படி இடம் இருக்காளா? அப்படியே ஆனாலே ஞாயிற்றுக்கிழமை தெரியல பெருசா. ஞாயிற்றுக்கிழமை கிரவுட் குறைவா இருக்கு. சனங்கள் இந்த நடமாட்டங்கள் குறைவா தான் இருக்கும். இங்கால தான் இனி பெரிய பெரிய கடைகள், என்ன ஹோல்சேல் கடைகள், கருவாட்டு கடை, இதெல்லாம் கருவாட்டு கடை. இங்கால இனிதான் கருவாட்டு கடை இது வரப்போகுது.
ஆனா பாருங்க நிறைய டூரிஸ்ட் நிக்கணும் கொழும்பாக்கள். ஆனா நம்மட ஆக்கள் டூரிஸ்டா வரது குறைவு. நல்ல கருவாட்டு கடை வந்துட்டு இதுக்குள்ள அங்கே ஒரு தியேட்டர் இருந்தது முந்தி. கருவாட்டு கடைகள் வாசம் மூக்க இழுக்குது. பச்சையாவே சாப்பிடணும் போல இருக்கு கருவாடு. ஆக்கள் பேச போயினா. ஓகே சிக்னல் சந்தி. என்ன ஒரு ஜோக்கண்டா விளங்குற என்ன ஒரு ஜோக்கண்டா யாருந்த டயலாக் சொல்றது? தங்கா அம்மாக்கு தங்காக்குன்னு தெரியா நாங்க சுத்த வந்தது. வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கு விளையாட்டு. வில்லங்கம் வில்லங்கம் புல்லட்ல வர போகுது. வில்லங்கம் புல்லட். ஏன் தங்களை கூட்டிக்கொண்டு போயில்ல? ஏன் எங்களை கூட்டிக்கொண்டு போயில்ல? மெலஜனு மெலஜிங்க தெரியுங்களா? நான் எங்கால பக்கம் பட்டி முதல்ல டவுனுக்கு போவோமே. சரியா காட்டுவோமே. சிக்னலை போடம்மா. ஓகே சந்தில இருந்து வெள்ளப்பக்கம் இறங்கி பஸ் ஸ்டாண்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த வழியில தான் வந்து என்ன இருக்குன்னா இதுக்குள்ள வந்து பஸார் என்ன ரஞ்சனி சந்தை, யாழ்ப்பாண சந்தை. அதாவது பழைய சாமான்கள் இல்லை இதே முறை காட்டும் நிறைஞ்சிருக்காத அதை விட்டுட்டு உள்ளுக்க போய் காட்டும் முன்னு கொடுங்க. இல்ல இல்ல இவ்வளவு நிப்பா நீங்க இறங்குங்க. ஓகே காட்டும் யாழ்ப்பாணத்தின். ஓகே நிரஞ்சனி. ஓகே நிரஞ்சனி மோட்டார் சைக்கிளை விட்டுட்டு வாரா. இது பார்க்கத்தான் வேணும். பார்த்து வாங்க நிரஞ்சு. நேர மோட்டார் சைக்கிள் வாகனங்கள் வாங்க வாங்க ஓடியா ஓடியா. பார்த்தா தெரியும் அந்த பழைய ஞாபகங்கள். புழுக்கொடி நிறைஞ்சு இந்த கலரப்பம் நைஸ் அப்பளம். உங்களுக்கு நான் ஸ்வீஸுக்கு அனுப்பினேன். அதுதான் ஸ்வீஸுக்கு அனுப்பினேன். பாருங்க மிக்சர்கள் அதுகள் இதுகள் கச்சா நல்வா புழுக்கோடி சோம்பப்படி. நினைக்கிறேன் நிறைய கடைகள் பூட்டேன் பூட்டு ஏன்னா சேனம் இல்லை வெங்காய சந்தைகள். யாழ்ப்பாணத்து மரக்கறி சந்தை. வெறிச்சோடி போன யாழ்ப்பாணத்து சந்தை. நீங்க வந்த நேரம் போல ஞாயிற்றுக்கிழமை. அங்கால பார்த்தா அங்கால மினுங்கி கொண்டிருக்குது. இதெல்லாம் வளமையா இருக்கும். இன்றைக்கெல்லாம் பூட்டிருக்கு. பூட்டு ஜாலியம் எல்லாம் ஹோல்சேல் பிரைஸ் தான். வணக்கம். எல்லாம் ஹோல்சேல் பிரைஸ் தான். என்னண்ணா அடிச்ச விலையை விட எல்லாமே குறைவு தான். நீங்க இந்த முருகை வாங்க போறோம். இந்த முருகை ஓகே அண்ணா இதாங்கண்ணா. அந்த பொட்டல்ல போட்டுக்கலாம். என்ன ப்ராடக்ட் அண்ணா? அண்ணா உதரிமா இது அந்த காயில செய்யற டோஃபி. இந்த நீத்து காயிலையோ புழுக்கொடியில பார்க்க புழுக்கொடியல் மாதிரியே தெரியல. அவ்வளவு ஆளை கிளீன் பண்ணி கிடக்கு. ஒரு சத்தம் இருக்காது. ஒரு சத்தம் இருக்காது. நல்லா இருக்கு. ஒரிஜினல் முறுக்கடிப்பா. விசால் இது விசால் ப்ராடக்ட் தான். ஃபோன் நம்பர் ஓகே. சாப்பிட்டு நிலஞ்சினி முறுக்கு சாப்பிட்டு களைச்சிட்டுது. இப்போ பஸ்ஸாருக்கு இருந்து நாங்கள் இப்போ டவுனுக்கு போவோம். உண்மையாக சொன்னால் சில நாளைக்கு பிறகு சில வருஷத்துக்கு பிறகு பழைய டேஸ்ட்ல இந்த முறுக்கு சாப்பிட்ருக்கோம். செம்ம டேஸ்டாக இருக்கு. இப்போ வர முறுக்கு எல்லாமே உள்நாட்டு அஜினமோட்டோ அதெல்லாம் போட்டு செய்யற மசாலா. ஆறாருக்கு இந்த முறுக்கு அந்த எள்ளு போட்ட முறுக்குன்னு சொல்லினோம். அந்த முறுக்கு நல்ல சூப்பர் சுவையா இருக்குது. விசால் ப்ராடக்ட் வேற லெவல். இது பணம் கட்டிய விளம்பரம் கிடையாது. எதிர்த்தியா வந்து சாப்பிட்ட முறுக்க. ஓகே சரி அங்கே அங்கே போவோம். ஓகே வாங்க போ. பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண பொதுச்சந்தை கட்டட தொகுதி வெறிச்சோடி போய் இருக்கிறது.
இதெல்லாம் சிவருக்கெல்லாம் டிசைன் எல்லாம் பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்க, இப்படியே போனால் மலாயன் கபை வரும். நாங்கள் இப்போ இங்கால போக போகிறோம், எங்களோட பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம். இது பழைய கட்டடம் என்ன நடந்துச்சு. உங்களை பார்த்தீங்கன்னா நகைக்கடைகள், யாழ்ப்பாணத்து முழு நகைக்கடைகளும் இங்கே தான் இருக்குது. தங்கத்தின் வெளியண்டா எங்கேயோ தங்கத்தின் வெளியண்டா எங்கேயோ நிற்குது மினி பஸ். எங்களோட அச்சுவேலி பஸ் ஸ்டாண்ட், எங்களோட அச்சுவேலி பஸ் அங்கால நிற்கும். ஓ, பழக்கடையை காட்டுங்க. அச்சுவேலி இது வந்து பழக்கடை. யாழ்ப்பாணத்து பழக்கடை என்றாலே ஒரு தனி ஒரு இது என்ன, யாழ்ப்பாணத்து பழக்கடை. இங்க இந்த கட்டடத்தை பாத்தீங்களா? இது வந்து புதுசா வந்த கட்டடம், யாழ்ப்பாணத்து வைத்தியசாலை. இறங்குங்க. இல்லைண்ணா அப்படி எங்கால பழங்கள். சீத்தாப்பழம். யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள வந்தாச்சு. சிடிபி. ஓகே, அது ஒரு பழம் ஒன்று இருந்தது. அது என்ன பழம்? சீதாப்பழமே. யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்ட். யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டு கண்டு பழைய ஸ்டோரியே இருக்கு நிறைய. இந்த கட்டடத்தை பாத்தீங்களா? ஆக்களுக்கு மேல விழுற மாதிரி இந்த கட்டடம் இல்ல, இது புதுசா கட்டி கொண்டுறாங்க. ஆக்களுக்கு விழுற மாதிரி இருக்கு. நமக்கு பஸ் இதற்கு தெரியுமா? பேமெண்ட் வாங்க காட்றேன். ஓகே, இப்போ அடுத்து நாங்க யாழ்ப்பாண பேமெண்ட பாப்போம். என்ன அப்ப இதெல்லாம் சின்ன சின்ன கடையில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வழியா பூட்டி இருக்குன்னு. ஆனா அதுவும் ஒரு பிளஸ். ஏன் தெரியுமா? வீடியோ எடுக்கிறவங்களுக்கு வசதியா இருக்கு, ஃப்ரீயா இருக்குல்ல. இல்லாட்டி மெட்ட முடியண்டா இதுக்கால கியோமியா வந்து சனங்கள் வீடியோ எங்க இருக்கால காட்டுறேன். ஓகே, இப்போ பேமெண்ட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க போறோம். அப்படியே இல்ல இது வந்து அந்த மிக்சர் கடையால் இப்படி நேரா போனா இதுக்குள்ள அப்படி இங்க அப்படி நேரா போனா மிக்சர் கடையால். ஓகே, இந்த பேமெண்ட்டுக்கு போறதுக்கு முதல் யாழ்ப்பாணத்துல கட்டாக்காளி மாடுகள், உண்மையா சொல்றேன், இந்த மாடுகள் ஓகே, இது பாக்குறவங்களுக்கு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க வரீங்க. ஆனா இந்த மாடுகளால உண்மையிலேயே இங்க இருக்கிற ஆட்களுக்கு பிரச்சனை நடக்கும். உண்மையிலேயே வாகனங்கள் பாருங்க, நாய்கள், இதுக்கெல்லாம் உண்மையா இங்கத்தைய மாநகர சபை இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேணும். இதனால விபத்துக்கள் ஏற்படுறதுக்குரிய சந்தர்ப்பம் அதிகம். ஹாஸ்பிட்டல் கட்டடம் இல்ல, ரிசர்ச் இல்ல, இது வந்து ரிசர்ச் பிளாக். ரிசர்ச் பண்ற நினைக்கிறேன். ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின், யுனிவர்சிட்டி ஆஃப் யப்னா, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஒரு ரிசர்ச் செய்யறதுக்குரிய ஒரு பிரிவா இருக்கு. கிளினிக் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் பிளாக் பிரிவா இருக்கு. ஓகே, நல்ல விஷயம் இது. ஓகே, இதுதான் பேமெண்ட். என்ன உள்ள போனா கஷ்டம் தான், உள்ள போனா திரும்பி வர்றது கஷ்டம் தான், விட மாட்டாங்க. ஓகே, நான் வந்த இடத்துல சாமான் வாங்கியாச்சு. பேமெண்ட் இல்லையா? எனக்கு வாங்கல, தனக்கு தான் வாங்கினது. சரி ஐயா, வாரவேன். ஓகே, நான் வாரவேன். ஓகே, அப்படியே எங்கால ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வழியில் வந்துட்டோம் பேமெண்டால். அப்படியே முன்னோக்கி இஷாராக இருக்குது. அப்படியே எங்கால பார்த்தீங்கன்னா முன்னுக்கு HNB யாழ்ப்பாணம் டவுனுக்கு. அப்படியே எங்கால சாப்பாட்டு கடைகள், அப்படியே நாங்கள் வடக்கடைகள் எல்லாமே இருக்குது. பஸ்ஸுகள் எல்லாம் அப்படியே எனக்கு நிற்கிது. நல்லா இருக்கு. நான் இரவு இந்த வானம் எல்லாம் பார்க்க என்ன இந்த ஊதா கலர்ல இருக்கு வானம் நிறைஞ்சு. எங்க பாருங்க வானத்தை பாருங்க, இதுல ஒரு ஊதா கலர்ல இருக்கு. இல்ல, அது வந்து அந்த லைட்னிங் விளங்குது. இந்த இது அதாவது இந்த சிட்டி சைட்ன்றாலே அந்த அந்த லைட்டின் வெளிச்சம் வந்து ஒரு வானத்துல போகும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு வீட்டு இருக்கு பாருங்க. அப்படியே வானம் நிக்குது, மாடு நிக்குது, மியா ரோடெல்லாம் அவ்வளவு ஒரு அசிங்கமாவே இருக்கு. சில வேளை நாளைக்கு விடிய வந்து மீட் பண்ணினாலும் மீட் பண்ணுவீனா, மாடுகளை பார்க்க பயமா இருக்கு. இந்த பாருங்க, இந்த கலைக்கு வந்து நடந்து ஒரு ஆட்களுக்கு கூட ஒரு டிஸ்டர்பா இருந்தா ஐயோ. எல்லாமே மாநகர சபை ஏன் இப்படி விட்டுட்டு இருக்குன்னு தெரியல எனக்கு. ஓகே, இப்போ நாங்கள் மோட்டர் பைக்கை விட்டு இடத்துக்கு போவோம். நாய்கள்
எல்லாம் கட்டாக்காளி நாயகர். கட்டாக்காளி நாயகர். ஓகேண்ணே, அப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்வோமான ரஞ்சு. ம் ஆ ஓம் ஓம். ம் ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் யாழ்ப்பாணத்தில் முடிஞ்ச அளவு யாழ்ப்பாணம் டவுன் எல்லாமே காட்டிட்டோம். வேற என்ன இந்த காணொலி இதோட முடிச்சு கொள்வோமே ரஞ்சினி. இதுதான் மக்களே பிக்னிக்கா. தனக்கு காய்ச்சல் எடுக்க குடிக்கணும் தான் பிக்னிக். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.